வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாரும் பண்றது தான். புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் விட்டு பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். புதினா நல்லா ஒரு 1.5 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு இன்ச்சு இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ 4 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நாம. புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுத்து. பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையை தாளிச்சுக்கலாம் நாம. பெரிய வெங்காயம் 1, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு, அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா கரம் மசாலா, 1 கப்பு பாஸ்மதி அரிசி. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதுல நல்ல ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு 1.5 கப்பு. நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அதுலயும் கொஞ்சம் ஜூஸ் வரும். ஸோ அதனால வந்து கரெக்டா இருக்கும். 1.5 கப்பு தேங்காய் பால் கரெக்டா இருக்கும். இப்போ 1.5 கப்பு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அப்படியே மூடி வச்சிருவோம், சிம்ல வச்சு வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க நல்லா வெந்தெடுத்து. இப்போ இதுலயே வந்து பிரெட் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, புதினா தேங்காய் பால் சாதம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது வந்து நீங்க வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து ஒரே ஒரு ரெசிபி பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கும். இது மாதிரி பண்ணிட்டு ஒரு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, ஒரு தயிர் பச்சடி, அதோட வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் இன்னைக்கு அதே மாதிரி தான் பண்ண போறேன். இது முடிச்சாச்சு. எப்பயும் போல ஒரு தயிர் சாதம் தான் நான் கலக்க போறேன். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் தயிர் பச்சடி, அவ்வளவுதான். சிப்ஸ் இருந்தா சிப்ஸ் கூட தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.